ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சீஸ் பன் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க கிச்சனுக்கு. ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 3/4 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி, அதாவது ரொம்ப சூடாக இல்லை, நார்மல் சூடாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டீஸ்பூன் அளவுக்கு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் தனியாக வச்சிட்டிங்கன்னா இது நல்லா ஆக்டிவ் ஆகி உங்களுக்கு மேலே நுரைச்சி வரும். இப்போது இதை தனியாக வச்சிடலாம். மாவு நான் இன்றைக்கி 300 கிராம் ml அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு, எண்ணெய் சேர்த்துருக்கேன் 3 டீஸ்பூன். ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா நுரைச்சி மேலே வந்திருக்கு. இந்த தண்ணியில் தான் நம்ம இன்றைக்கி மாவு பிசைய போகிறோம். 300 கிராம் அளவுக்கு மாவுக்கு உங்களுக்கு இந்த இது போதும், 3/4 கிளாஸ் தண்ணி போதும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்ச பிறகு இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வந்துடும். இதை அழுத்தி ஒரு 10 மினிட்ஸாவது பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு பாத்திரத்தில் சுற்றி கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 1 hour வச்சுருங்க. இப்போது தேவையான பொருள், மாவை இந்த மாதிரி உருண்டை போட்டு 3 உருண்டை வச்சுக்கோங்க. அப்புறம் சீஸ் நீங்கள் என்ன சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். மொசரல்லா சீஸ், அமுல் சீஸ் எது வேண்டாலும். அப்புறம் கேப்சிகம், பன்னீர், கார்ன், இது 3. நீங்கள் ஆனியன் வேணாலும் ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் உப்பு, மிளகு. உப்பு கொஞ்சமாக போதும். இதை 3 இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தான் நம்ம உள்ளே வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆயில் தடவிட்டு கையிலையும் ஆயில் தேய்ச்சிட்டு, ஆயில் இல்லைன்னா கீ தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. கையை வச்சு பரத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் சீஸையும் உள்ளே வச்சு இதை மூடி வச்சிட போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மசாலா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீஸை வச்சுட்டு இதை கீழேருந்து நல்லா இழுத்து விட்டு ஒட்டி விட்டிங்கன்னா அழகாக பால் மாதிரி வந்துடும். இது பிரிஞ்சுக்கிட்டு வரும். ஒட்டின பிறகும் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேனில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அவனில் செய்ய போகிறதில்ல, பேனில் தான் செய்ய போகிறோம். ஸோ இதை மூடி போட்டு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பன்னை வச்சிடலாம். இது ஓப்பன் ஆகும் உங்களுக்கு, பரவாயில்ல. இது நம்ம ஹீட் ஆகிற வரைக்கும் 10 மினிட்ஸ் இது தனியாக இருக்கட்டும். இது நல்லா பிரிஞ்சு வந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் சீஸ் உங்களுக்கு நல்லா இதாகும். இது ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி வச்சுருங்க, ஓப்பன் ஆகுதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பன் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே ஆயில் இல்லைன்னா கீ இல்லைன்னா பட்டர் அதை இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாவே தடவுங்க. ஏன்னா இது நம்ம மைக்ரோ ஓவன் இல்லாமல் சும்மா பேனில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஆயில் நல்லா இதாகி சாஃப்டான உங்களுக்கு பன் கிடைக்கும். இப்போது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். பார்த்து வைங்க, கை சுற்றும். ஸோ பார்த்து வச்சு இதை மூடி இது ஒரு 30 or 35 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்கள், 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சூப்பரான பன்னு, சூப்பராக சீஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கு மேலே லைட்டாக பட்டர் இல்லைன்னா கீ தடவி சர்வ் பண்ணிடலாம். ஒரு கத்தியை வச்சு கீழே நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், சாஃப்டான சூப்பரான டேஸ்டான பன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். நம்ம பன்னீர் எல்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.